அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரத்தில் 36வது வசனம். விதைக்கிறவனும் அறுக்கிறவனுமாகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்துக் கொள்ளுகிறான். விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் ஒருவன் என்கிற அர்த்தத்தோடு கர்த்தர் பேசுறாங்க. விதைக்கிறவன் யார், அறுக்கிறவன் யார்? என்ன அர்த்தத்தில் கர்த்தர் சொல்றாரு? விதைக்கிறவர் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தமது இரத்தத்தை சிந்தி விதைத்ததை, கல்வாரி சிலுவையிலே தமது அன்பை, தியாகத்தை, மனதுருக்கத்தை விதைத்தார். அப்படி இரத்தத்தை, அன்பை, தியாகத்தை, மனதுருக்கத்தை, தெய்வீக சமாதானத்தை, ரட்சிப்பின் வழியை விதைத்தவர். அறுக்கிறவர் யார்? பின் நாட்களிலே அந்த சிலுவை மரணத்தினால், இரத்தத்தின் புண்ணியத்தினால் உலகமெங்கும் புறப்பட்டு போய் உலகையே ஆத்துமாக்களை ஆதாயமணி அறுத்த சீஷர்கள். சொல்றாரு, நான் சிலுவைக்கு போகிறேன், விதைக்க போகிறேன், நான் விதைப்பேன், ஒரு நாள் நீங்கள் அறுவடை செய்வீர்கள். அப்புறம் சீஷர்கள் புறப்பட்டு போய் இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். 1ஆம் நூற்றாண்டில இருந்து இந்த நூற்றாண்டு நாம் அறுவடை செய்து கொண்டிருக்கிறோம். சீஷர்கள் விதைத்ததை நீங்களும் நானும் அறுவடை செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் இன்னொரு நாள் வரும். என்ன? நாம் விதைக்க போகிறோம், இனி வரப்போற தலைமுறை அறுவடை செய்ய போகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஊழியர் தேவ மக்களே, ஊழியர்களே, கர்த்தர் சொல்கிறார், இந்த நாட்கள், இந்த ஊழியம் நாம் விதைக்கிற நாட்கள், விதைத்துக் கொண்டிருக்கிறோம். இனி வரப்போற தலைமுறை அறுவடை செய்யும். மறைந்திருந்து ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் ஜெபம் வீணா போறதில்லை, அது ஒரு விதை. ஊழி செய்கிற தேவ மக்களே, அது வீணா போறதில்லை, அது ஒரு விதை. நமக்கு முன்னே பரிசுத்தவான்கள் எல்லாம் நட்டார்கள், நாம் நீர் பாய்ச்சி கொண்டிருக்கிறோம். அடுத்த தலைமுறை அறுவடை செய்யும். நமது கண்ணீர் வீணா போறதில்லை பிரதர். சிஸ்டர், கர்த்தர் சொல்ல, கண்ணீரோடு விதைக்கிற நீங்கள் இனி கம்பீரத்தோடு அறுவடை செய்வீர்கள். அள்ளி தூவதை சுமக்கிற நீங்கள் அழுது கொண்டு போனாலும் ஒரு நாள் ஒரு கம்பீரத்தோடு அறுவடை செய்ய சுமந்து கொண்டு வர கர்த்தர் உதவி செய்வார். உங்க கண்ணீர் வீணா போறதில்ல. எதையாகிலும் ஒரு ஊழியத்தை செய்யுங்க, கர்த்தர் நம்ம கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.